भुनक्तु सह वीर्यं करवावहै। ஸ்ரீ வித்யோபாசனா சக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஜி தமிழ் தொலைக்காட்சியின் மூலமாக அபிராமி அந்தாதி பாடலை நாம் ஒவ்வொரு விடியலிலும் சிந்தித்து கொண்டே இருக்கிறோம். மிகச்சிறந்த தமிழ் பாடல்கள் நம்முடைய இல்லத்திலே ஒவ்வொரு நாளும் முழங்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கோடு இந்த அபிராமி அந்தாதி பாடல்களை உங்கள் இல்லங்களிலே தவழ விட்டு கொண்டிருக்கிறோம். எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று சொல்லக்கூடிய அளவிலே தமிழ்நாட்டிலே தமிழ் பாடல்களை, தமிழ் பனுவல்களை, தமிழ் தோத்திர பாடல்களை நாம் அவசியமாக நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் நம்முடைய உயர்ந்த நோக்கம். அந்த வகையிலே அபிராமி அந்தாதியினுடைய அருமையான பாடல்கள் ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் வானந்தமான வடிவுடையாள் மறை நான்கி நிற்கும் தானந்தமான சரணாரவிந்த தவள நிற கானந்தம் ஆடரங்காம் எம்பிரான் முடி கண்ணியதே. பராசக்தி ஆனந்த வடிவாக இருக்கிறாள், அவள் அறிவாய் இருக்கிறாள். அறிவு என்று சொன்னால் அழகாக சொல்லுவார் அருணகிரிநாதர், உனை எனதுள் அறியும் அன்பை தருவாயே என்று சொல்லுவார். உனை எனதுள் அறியும் அன்பு இருக்கிறதே, அதுதான் உண்மையான அறிவு. பின்னாலே ஒரு பாடலிலே சொல்லுவார், நின்னை உள்ள வண்ணம் பேயேன் அறியும் அறிவு தந்தாய் என்று சொல்லுவார். நின்னை உள்ள வண்ணம் என்று சொன்னால் எப்படி நீ இருக்கிறாயோ அப்படியே என்று ஒரு பொருளை கொள்ளலாம். இன்னொரு பொருள், என்னுடைய உள்ள வண்ணம் எப்படி இருக்கிறதோ, என்னுடைய மனத்தினுடைய ஆழம் எப்படி இருக்கிறதோ, பக்தியின் ஆழம் எப்படி இருக்கிறதோ, என்னுடைய சிந்திக்கக்கூடிய ஆற்றல் எப்படி இருக்கிறதோ, உன்னை தேடக்கூடிய ஆற்றல் எப்படி இருக்கிறதோ, அப்படி தன்மையினாலே உன்னை நான் அறிந்து கொள்ளுகிறேன். உபனிஷத்திலே ஒரு ஸ்லோகத்திலே ஒரு செய்தி அழகாக சொல்லுவார்கள், ஒரு பறவை தன்னுடைய இறக்கையின் பலத்திற்கு தகுந்தாற் போல வானத்தை அளக்கிறது என்று சொல்லுவார்கள். அடுத்த வரியிலே நாம் பார்க்கிறோம் வானந்தமான வடிவுடையாள் என்று. வானம் என்று சொன்னாலே என்ன என்று சொன்னால் நமக்கு தெரிந்த வரைக்கும் இதுதான் வானம் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையிலே அது என்ன? ஸ்பேஸ், விண்வெளி, அண்டம். அது போய்கொண்டே இருக்கும், அதற்கு எல்லையே கிடையாது. அப்படி ஒரு பறவை தன்னுடைய சிறகுகளாலே வானத்தை அளந்து விட்டு இதுதான் வானத்தின் உயரம் என்று சொல்லுவது போல நான் பராசக்தியை அறிந்து கொண்டு விட்டேன் என்று சொல்லி அவரவரும் அவரவருடைய தவத்திற்கு ஏற்றாற் போலே, அவரவருடைய அறிவுக்கும் அனுபவத்திற்கும் ஏற்றாற் போலே சொல்லுகிறார்கள். அப்படி விரிந்து கொண்டே போய்கொண்டிருக்கிறது போலே பராசக்தியினுடைய பெருமையும் புகழும் ஞானமும் தன்மையும் விரிந்து கொண்டே இருக்கக்கூடியது. அதை யார் அளக்க முடியும் என்று சொன்னால் யாராலும் அளக்க முடியாது. எப்படி இறைவனுடைய அடியையும் முடியும் காணமாட்டாமல் பிரமனும் திருமாலும் தேடி திரிந்தார்களோ அதுபோல பராசக்தியினுடைய நிறைவை யார் பார்க்க முடியும்? மிக அழகாக பேராசிரியர் தேவனாவை அவர்கள் ஒரு செய்தி சொன்னார்கள். தொடங்குகிறது எப்படி? உதிக்கின்ற செங்கதிர் என்று தொடங்குகிறது அபிராமி அந்தாதி. நிறைவு பாடல் என்ன சொல்லுகிறது? எப்போதும் உதிக்கின்றவே. இங்கே உதிக்கின்ற தன்மைதான் இருக்கிறதே தவிர நிறைவு என்பதை நாம் பார்க்க இயலாது. ஏனென்று சொன்னால் இது விரிந்து கொண்டே போகக்கூடியது. இந்த ஸ்பேஸ் என்று சொல்லக்கூடிய அண்ட வெளி இருக்கிறதே, அது பறந்து கொண்டே போகிறது. அது எங்கே இருக்கிறது? போய்கொண்டே இருக்கிறது. இன்றைய அறிவியலாளர்கள் கூட ஒப்புக்கொள்ளுகிறார்கள், சூரிய குடும்பம் என்பது ஆயிரக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருந்து கொண்டே இருக்கிறது இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே. இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே நாம் ஒரு சூரிய குடும்பத்திலே, ஒரு ஒன்பான் கோள்களிலே ஒன்றிலே பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது போல நிறைய இருக்கிறது. அப்படி இறைவனுடைய தன்மை இருக்கிறதே, விரிந்த தன்மை, அதை அறிந்து கொள்ள முடியும். எப்படி அறிந்து கொள்ள முடியும்? நின்னை உள்ள வண்ணம் பேயேன் அறியும் அறிவு தந்தாய். உன்னை அறிந்து கொள்ளக்கூடிய தன்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனந்தமாய் என் அறிவாய், என்னுடைய அறிவு என்னது? உன்னை நான் அளந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி அறிந்து கொள்ள வேண்டும்? உன்னுடைய மிகப்பெரிய பெரும் தன்மை இருக்கிறதே, அதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். வயதாக ஆக ஆக பெரியவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? மனிதனுக்கு மன்னிக்கும் ஆற்றல் வந்து விடுகிறது என்று சொல்லுகிறார்கள். சாதாரணமாக இளமை காலத்திலே போய் ஒரு வேகமாக ஒரு வாகனத்திலே ஒருவர் முட்டிவிட்டால் 2 பேரும் சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். இவன் பக்கத்திலே தவறு இருந்தால் கூட அவன் சண்டைக்கு போய் விடுகிறான். திருமணமான பிறகு கொஞ்ச நாள் கழித்து அவன் போய் முட்டி விட்டான் என்று சொன்னால் பரவாயில்லை, விட்டு விடுகலாம் என்று விட்டு விடுகிறான். ஏனென்றால் அவன் பொறுப்போடு இருக்கிறான் என்று அர்த்தம். வயதானவர்கள் வாகனத்திலே போகாமல் நடந்து போனால் கூட ஒதுங்கி போகிறார்கள். ஏன் ஒதுங்கி போகிறார்கள்? யாராவது தன்னாவலா வந்து முட்டால் கூட பரவாயில்லப்பா தம்பி பார்த்து போ என்று மன்னித்து விடுகிறார்கள். இப்படி காலம் ஏற ஏற அவர்களுக்கு ஒரு பக்குவம் வருமா போலே இந்த பிரபஞ்சத்தை படைத்த பராசக்தியினுடைய பக்குவம் இருக்கிறதே, அது கோடிக்கணக்கான மனிதர்களை இந்த உலகத்திலே பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுடைய படைப்பு இருக்கிறது, அந்த படைப்பிலே எத்தனையோ மனிதர்களை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஆகையினால எந்த படைப்பும் அவர்களுக்கு விசித்திரமாக தெரிவதில்லை. இவன் இப்படித்தான், இவர் இப்படித்தான், இவள் இப்படித்தான், இப்படித்தான் இவர்கள் இருப்பார்கள், போகட்டும் என்று விட்டு விடுகிறார்கள். அதே போலத்தான்
இந்த உலகத்திலே இறைவனுடைய அறிவு இருக்கிறது, அந்த பரந்த தன்மை இருக்கிறதே. வள்ளல் பெருமான் சொல்லுவார், நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து உற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து என்று சொல்லுவார். அதற்கு அழகாக விளக்கம் சொல்லுவார்கள். நினைந்து நினைந்து என்று சொன்னால் என்ன என்று சொன்னால், ஏன் 2 முறை அந்த வார்த்தையை பிரயோகம் பண்ணினார்? ஞானிகள் எப்பொழுதும் ஒரு வார்த்தையை கூட தவறாக அல்லது கூடுதலாக தேவையில்லாமல் உபயோகம் பண்ண மாட்டார்கள். எதற்காக நினைந்து என்று சொன்னால், நம்முடைய சிறுமையை முதலிலே நினைக்க வேண்டுமாம், இறைவனுடைய பெருமையை நாம் நினைக்க வேண்டுமாம். நம்முடைய சிறுமையை நினைத்தால்தான் இறைவனுடைய பெருமை நமக்கு தெரியும். நம்மிடத்தில் என்ன குறைகள் இருக்கிறது, நம்மிடத்தில் என்ன சிக்கல் இருக்கிறது, நாம் எந்த விஷயத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். மிக அழகாக நம்முடைய உளவியல் நூலாளர்கள் சொல்லுவார்கள், நீ ஒருவரை பார்த்து கையை நீட்டுகிற பொழுது 3 விரல்கள் உன்னை நோக்கி இருக்கின்றன. பிறரை பார்த்து நாம் ஒரு குற்றம் சொன்னால் 3 குற்றங்கள் நம்மிடத்திலே இருக்கிறது. 3 இல்லை 3000 இருக்கிறது. அப்புறம் என்ன நாம் பிறரை குற்றம் சொல்லுவது? நம்மிடத்திலே இருக்கக்கூடிய சிறுமையை நாம் நினைத்து கொண்டால் இறைவனுடைய பெருமை நமக்கு தெரியும். ஏனென்றால் இவ்வளவு சிறுமை படைத்தவனையும் நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து என்று சொல்லுவார். ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய், எப்பொழுதும் அமுதமாக இருக்கிறாள். அமுதம் இருக்கிறதே, தேவர்கள் கடைந்த அமுதமே நமக்கு எப்பொழுதும் நினைவுக்கு வருகிறது. அப்படிப்பட்ட அமுதத்தை உண்டும் கூட தேவர்களுடைய வாழ்க்கை ஒரு காலகட்டத்திலே தான் இருக்கிறது. அப்பர் சுவாமிகள் தேவாரத்திலே சொல்லுவார், 100 கோடி பிரமர்கள் நொந்தினார் 6 கோடி நாரணர் அங்கனே ஏறு கங்கை மணல் எண்ணில் இந்திரர் ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே என்று சொல்லுவார். இறைவன் ஒருவனாகவும் இறைவி ஒருத்தியாக மட்டும்தான் இருக்கிறார்கள். அப்படித்தான் எப்பொழுதுமாக இருக்கக்கூடியவர்கள். ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய், நிறைந்த அமுதம். இந்த அமுதம் இல்லை, அந்த அமுதம் எப்பொழுதும் யார் உண்ணுகிறார்களோ அவர்களை இந்த உலகத்திலே வாழ வைத்திருக்கிறது. அபிராமி பட்டருடைய உடல் இந்த உலகத்திலே இருந்து போயிருக்கலாம், ஆனால் எத்தனை நாள் தமிழ் இந்த உலகத்திலே இருக்கிறதோ அத்தனை நாள் அபிராமி அந்தாதி இருக்கும், அத்தனை நாள் அபிராமி பட்டர் நம் கூட இருக்கிறார். அதுதான் அந்த அமுதத்தை உண்டவருக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. அப்படி நாமும் இந்த உலகத்திலே நிலைத்து இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவளுடைய பாதங்களை நாம் பற்றி கொள்ள வேண்டும். பற்றி கொண்டால் நம்முடைய குடும்பத்திலே அமைதியும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஆனந்தமும் எந்நாளும் பல்கி பெருகும். அந்த ஆனந்தத்தை நோக்கியே நாம் ஒவ்வொரு விடியலிலும் நடை போடுவோம். வாழ்க்கை முழுவதும் ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பி. சுவாமிநாதனின் இனிய காலை வணக்கம். தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் திருவையாறுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நடுக்காவேரி அப்படிங்கிற கிராமத்துக்கு மகா சுவாமிகள் வந்திருக்கிறத பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த கிராமத்தில் குழந்தை இல்லாத ஒரு தம்பதியர்களுக்கு மகா சுவாமிகள் ஒரு ஆசீர்வாதம் பண்ணி அவள் கிரகத்துக்குள்ளே புகுந்து அந்த தம்பதியர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணி ஒரு சொம்பு பசும்பாலை குடமுருட்டி ஆறில் கொட்டிட்டு சொச்சம் இருக்கிற கொஞ்சோண்டு பாலை அந்த கரையில் கொட்டிட்டு அந்த இடத்துல மண்ணை நோண்டு ஒரு அஸ்திவாரம் கிடைக்கும். அந்த அஸ்திவாரத்துக்கு மேலே ஒரு விநாயகர் கோவில் கட்டுன்னு சொல்லிட்டு மகா சுவாமிகள் போயாச்சு. இந்த தம்பதியர்கள் அதன்படி தங்களோட குடும்பத்தினரோட அந்த குடமுருட்டி ஆறுக்கு போய் அந்த ஒரு சொம்பு நிறைய இருக்கக்கூடிய பசும்பாலை அந்த குடமுருட்டி ஆற்றில் ஓடக்கூடிய அந்த நீரில் கலந்துட்டு சொச்சம் இருக்கிற கொஞ்சோண்டு பாலை கொண்டு கரையில் கொட்டி அந்த இடத்துல ஒரு பள்ளம் தோண்டி பார்த்தா உள்ள ஒரு அஸ்திவாரம். எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு மகா சுவாமிகள் நமக்கு ஒரு மிகப்பெரிய பேற்றை கொடுத்துருக்கார், மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கார். ஒரு கோவில் கட்டுறது அப்படிங்கிறது, அதுவும் ஒரு நதியோட கரையில் ஒரு கோவில் கட்டுறதுங்கிறது எப்பேற்பட்ட பேர். ஏதோ ஒரு விஷயத்தை மனசில் வச்சுட்டு தான் மகா சுவாமிகள் இங்கே நம்மளை கோவில் கட்ட சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தினர் அத்தனை பேரும் மகிழ்ந்து அடுத்த நாளே ஒரு கோவில் கட்டக்கூடிய வேலையை ஆரம்பிச்சாச்சு. அந்த அஸ்திவாரத்தை ஒரு ஆதாரமாக வச்சுட்டு அதற்கு மேல் ஒரு அஸ்திவாரத்தை கட்டி ஒரு சின்ன கோவில் கணபதிக்கு, அதாவது விநாயகப் பெருமானுக்கு அங்கே ஒரு கோவிலை கட்டியாச்சு. ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே ஒரு சில மாதங்கள்லேயே இந்த பணி பூர்த்தியாகி அந்த பிள்ளையாருக்கு காவிரி கரை பிரசன்ன மகா கணபதி அப்படின்னு ஒரு பேர் வச்சு கும்பாபிஷேகமும் பண்ணியாச்சு. மகா சுவாமிகள் சொன்னபடி ஒரு பிள்ளையார் கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியாச்சு. இந்த தம்பதியர்களுக்கு ஒரு ஆனந்தமான ஆனந்தம். ராமச்சந்திரன் சீதா தம்பதியர்களுக்கு மகா சுவாமிகள் சொன்னி மகா சுவாமிகள் நம்மிடம் சொல்லி இந்த பணியை முடிச்சிட்டோம் அப்படின்னு இருக்கும்போது நாட்கள் ஓடின்னு இருக்கு. அடுத்து ஒரு வருடம் வருவதற்குள்ளாகவே
அதாவது உடனடியாக ஒரு சில நாட்களில் அந்த சீதா கருவுற்று இந்த கும்பாபிஷேகம் நடந்து 1 வருட காலத்துக்குள் அவர்களுக்கு ஒரு பிள்ளை குழந்தை பிறந்தது, ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. ரொம்ப ஆச்சரியம் அந்த தம்பதியர்களுக்கு. மகா சுவாமிகளை நாம் எதை வேண்டி பிரார்த்தனை பண்ணினோமோ, அந்த தெய்வத்திட்ட எந்த செல்வத்தை நாம் கேட்டோமோ, எந்த குழந்தை செல்வம் எங்களுக்கு வேணும்னு கேட்டோமோ, அந்த குழந்தை செல்வத்தை நமக்கு அருள்வதற்கு இந்த கும்பாபிஷேகத்தை ஒரு காரணமாக பயன்படுத்தி, ஒரு கோவிலை கட்டுங்கோ உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லாமல் கோவிலை கட்ட சொல்லிட்டு மகா சுவாமிகள் போயிட்டாரே, அந்த கோவிலை கட்டினதோட பலன் மகா சுவாமிகளோட அருளால, அதாவது விநாயகமூர்த்தியோட ஒரு அருளாலையும் மகா சுவாமிகளோட ஒரு ஆசீர்வாதத்தினாலையும் நமக்கு இந்த புள்ள குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிற சந்தோஷத்தோட அந்த பிள்ளைக்கு கணேசன் ஒரு பேர் வச்சாலாம். மகா சுவாமிகள் கொடுக்கக்கூடிய அந்த வழிமுறைகளை நம்ம பார்க்கும்போது எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது சுற்றி வளைச்சி இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இந்த வழிமுறைகளை நாம் செய்ய 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 அதற்குண்டான பலனை கண்ணுக்கு நேராக நாம் அனுபவிக்கலாம். அதுதான் மகா சுவாமிகள். மகா சுவாமிகள் வாழ்ந்த காலத்தில் மகா சுவாமிகளோட அருள் கிடைக்கிறது அப்படிங்கிறது அந்த குடும்பத்துக்கு எப்படி கிடைக்கிறது, அந்த குடும்பத்தினர்கிட்ட இருக்கக்கூடிய கவலை மகா சுவாமிகள் அருளால் எப்படி மறையிறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அற்புதமான தகவல்கள். இதே மகா சுவாமிகள் சிதம்பரத்துக்கு பக்கத்தில் ஓமாம்புலியூர்னு ஒரு ஊர் இருக்குது, மிகப்பெரிய சிவக்ஷேத்திரம் அங்கே இருக்குது. அந்த ஓமாம்புலியூருக்கு ஒரு தடவை மகா சுவாமிகள் ஒரு யாத்திரை போகிறார். மகா சுவாமிகள் யாத்திரை போகிறார் அப்படின்னாலே அந்த யாத்திரை அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா, ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு நகரத்திலையும் ஒவ்வொரு தெருக்கள்லையும் எத்தனையோ ஒரு பிரார்த்தனையோட, நிறைவேறாத கோரிக்கைகளோட எத்தனையோ குடும்பங்கள் மகா சுவாமிகளுக்கு ஒரு அத்தியந்தமான பக்தியோட அந்த இடத்துல இருந்துருக்கோம். அந்த பக்தர்களை தேடி போய் அந்த பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அவ மனதில் இருக்கக்கூடிய அந்த கோரிக்கைகளை களையணும், அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் மகா சுவாமிகளோட இந்த க்ஷேத்ராடனமே நடந்திருக்கு. நம்ம இப்பெல்லாம் பார்க்குறோம், பெரிய பெரிய கோவில்லாம் இருக்கும். அந்த கோவிலில் ஏதான ஒரு உற்சவம் நடந்தால் அந்த பெருமானோட உற்சவர் விக்கிரகம் வீதி வலம் அப்படின்னு வரும். கோவிலில் சாமி இருக்குது, நாமெல்லாம் கோவிலுக்கு போய் சுவாமியை பார்க்குறோம். எதற்காக வீதி வலம் வரார் உற்சவர் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஒரு வீட்டில் இருக்கிற எல்லாராலையும் கோவிலுக்கு போய் சுவாமியை தரிசனம் பண்ண முடியாது. ஒவ்வொரு வீட்டிலையும் வயசான அன்பர்கள் இருக்கலாம், 80 வயசு 90 வயது நிறைந்த அன்பர்கள் இருக்கலாம். அவளால் கோவிலுக்கு நினைச்சப்ப போக முடியாது, நினைச்சப்ப தெய்வத்தை தரிசனம் பண்ண முடியாது. ஆனால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய இளைய வயதுள்ள அன்பர்கள் கோவிலுக்கு போக முடியும். இந்த வயதான அன்பர்கள் ஒரு ஏக்கத்தோடு உட்கார்ந்துருக்கா இல்லையா, நம்மளால் கோவிலுக்கு போகக்கூடிய சக்தி நமக்கு இல்லையே, நமக்கு மூப்பு பருவம் வந்துடுத்து, ஒரு வயது நிறைந்த ஒரு பருவத்தை நாம் அடைஞ்சிட்டோம், நம்மளால் கோவிலுக்கு போகிறதுக்கு நமது உடல்நிலை இடம் கொடுக்கலையேன்னு அவள் வருந்தும் போது அந்த தெய்வம் வீடு தேடி வருது. இதுதான் தெய்வத்தோட வீதியுலாவுக்கு உண்டான ஒரு விளக்கம். ஆன்மீகத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அந்த தெய்வம் வீதியுலா வரும்போது ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் நின்று அவ கொடுக்கக்கூடிய அந்த வரவேற்புகளை, அந்த அர்ச்சனைகளை, அந்த ஆரத்திகளை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த தெய்வமாகப்பட்டவ அது அந்த குடும்பத்தினருக்கு ஒரு அனுகிரகத்தை பண்ணுறதான். யாரெல்லாம் கோவிலுக்கு வர முடியாமல் இருக்காளோ அவளுக்கு ஒரு அனுகிரகம். அதே போலத்தான் மகா சுவாமிகளோட க்ஷேத்ராடனம். மகா சுவாமிகளை தரிசிக்க காஞ்சிபுரத்துக்கு நாம் போகிறதுங்கிறது பரமானந்தம், பெரிய ஆனந்தம் அது. ஆனால் அந்த தெய்வமே நாம் இருக்கிற இடம் தேடி வருது. எல்லாராலையும் காஞ்சிபுரத்துக்கு போக முடியாது. எல்லாரும் காஞ்சிபுரத்துக்கு போனால் காஞ்சிபுரம் என்னத்துக்காரது? அந்த நகரத்தில் எப்படி இத்தனை பெரிய மகா சுவாமிகள் ஆசீர்வாதம் பண்ண முடியும்? அதனால தான் அந்த காலத்தில் மகா சுவாமிகள் ஒவ்வொரு கிராமமாக, ஒவ்வொரு நகரமாக, ஒவ்வொரு மாநிலமாக மகா சுவாமிகள் க்ஷேத்ராடனம் போய் இந்த தேசத்தையே வாழ்விச்சிருக்கார். அது போன்ற ஒரு யாத்திரை தான் சிதம்பரத்துக்கு பக்கத்தில் ஓமாம்புலியூருக்கு மகா சுவாமிகள் போயிருக்கார். இந்த ஓமாம்புலியூரில் என்ன ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு நடந்தது அப்படிங்கிறத ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். மகா சுவாமிகள் எப்போ ஓமாம்புலியூருக்கு வந்தாலும் அவ கிரகத்தில் தான் மகா சுவாமிகள் தங்குவார்.
ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இன்றைய தினம் மகா சுவாமிகள் ஓமாம்புலியூருக்கு வந்தபோது அந்த குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய வறுமை. என்ன வறுமை அப்படின்னா, இவா வயல் எல்லாமே இருக்குது, விளைச்சல் அப்படிங்கிறது இல்லை. விளைச்சலோட அந்த பொருட்களை சில பேர் கொண்டு கொடுக்கல, பல விதத்தில் நஷ்டம். இவா என்னென்னலாம் நினச்சிட்டு இருக்காளோ அதெல்லாம் நடக்கலை. குடும்பத்தில் ஒன்று ஒன்றாக அடுத்தடுத்து ஏதோதோ ஒரு நடக்கக்கூடாத நிகழ்வுகள் எல்லாமே நடக்கிறது. ஆக மொத்தத்தில் இந்த குடும்பத்தில் இருக்கிறவ யாருமே ஒரு சந்தோஷமாக இல்லை. மனசுலேயும் சந்தோஷம் இல்லை, வெளியிலையும் ஒரு சந்தோஷமாக பேச முடியலை, விளைச்சலும் கிடையாது, சாப்பாட்டுக்கே கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அது. அந்த காலகட்டத்தில் மகா சுவாமிகள் ஓமாம்புலியூருக்கு வரும்போது எப்படி அந்த மகானை வரவேற்று இவா கிரகத்தில் உட்காத்தி வச்சு மகா சுவாமிகளுக்கு வரவேற்பை கொடுக்க முடியும்? எதுவுமே இல்லையே, இவா கிட்ட எந்த பொருளுமே இல்லையே. அதனால் மகா சுவாமிகள் ஓமாம்புலியூருக்கு வரும்போது மகா சுவாமிகள் எங்கள் கிரகத்துக்கு வந்து தங்கியிருக்கட்டும் அப்படின்னு சொல்லாமல் ஒதுங்கி நின்றுட்டா. மகா சுவாமிகள் வரக்கூடிய தகவல் தெரிஞ்சும் மகா சுவாமிகளை வரவேற்க போகலை. வரவேற்க போனால் மகா சுவாமிகள் உங்காத்துக்கு நான் வந்துவிட்டோமான்னு கேட்டால் நாம் என்ன பதில் சொல்கிறது? நம்ம கிரகத்தில் எதுவுமே இல்லையே, நெல் இல்லை, அரிசி இல்லை, எந்த பருப்பு தானியங்கள் இல்லையே, எதுவுமே இல்லையே, நாம் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற கவலையில் அந்த மகானை வரவேற்க கூட்டத்தோடு கூட்டமாக போயிட்டு மகானை வரவேற்காமல் நேராக கிரகத்துக்குள்ளே வந்துட்டார். மகா சுவாமிகள் ஓமாம்புலியூருக்குள்ளே வந்துட்டுருக்கார். ஓமாம்புலியூருக்குள்ள யாரோ ஒருத்தரோட கிரகத்தில் தங்கறதுக்காக மகா சுவாமிகள் போயின்னு இருக்கும்போது, அந்த முன்னாடி சொன்னேன் இல்லையா, சின்ன சுவாமி ஐயர் கிரகத்துக்குள்ளே திடீர்னு உள்ளே பூந்தார் அப்படின்ட்டு. யாருக்கு எந்த நேரத்தில் என்னத்தை பண்ணணும்னு மகா சுவாமிகளுக்கு ஸ்பஷ்டமாக தெரியும். அதுதான் மகா சுவாமிகளோட ஒரு தீர்க்க தரிசனம் அப்படிங்கிறது. அந்த மகான் நடந்து போயின்னு இருந்தவர் திடீர்னு இந்த ஏழையாக இருக்கக்கூடிய இந்த பக்தரோட வீட்டுக்குள்ளே மகா சுவாமிகள் உள்ள நுழையிறார். உள்ள நுழைஞ்ச உடனே அந்த கிரகத்துக்குள்ள சோகமாக உட்கார்ந்துருந்தவா எல்லாருக்கும் ஒரு மாதிரி திகைப்பு வந்து கொடுத்து, என்னடா மகா சுவாமிகள் திடீர்னு உள்ளே வந்துட்டார், இந்த மகானை வரவேற்கிறதுக்கு நம்மளால் ஒன்றும் கொடுக்க முடியலையே, இந்த மகானை வரவேற்க நம்மளால் பூர்ண கும்பம் கொடுக்க முடியலையே, இந்த மகானுக்கு எந்த விதமான ஒரு திரவியங்களும் நம்மளால் காணிக்கை கொடுக்க முடியலையே, இந்த மடத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள் இந்த ஊரில் தங்கி இருக்கும்போது அவளுக்கு நாமெல்லாம் சாப்பாடு போடுவோம், நம்ம சமைச்சு போடுறதுக்கு எந்த விதமான ஒரு அரிசி பருப்பு புளியெலாம் நம்ம காற்றுல சுத்தமாக இல்லையே. இதுபோல் கவலைகள் பட்டு இருக்கும்போது மகா சுவாமிகள் உள்ள நுழைஞ்சவர் இவாளோட பதில் எதையும் எதிர்பார்க்காம அந்த கிரகத்துக்குள்ளே ஒரு ரூமை தேடினார். ஒரு ரூமுக்குள்ளே உள்ளே போனார். அந்த ரூம் ஒரே இருட்டாக இருக்குது. அந்த ரூமில் இவா கிரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரை மூட்டை நெல், இது மட்டுமே அவளோட சொத்து. அப்போ சக்திக்கு வெறும் அரை மூட்டை நெல் அந்த கிரகத்தில் அந்த பர்டிகுலர் ரூமில் ஒரு சுவத்தில் சாட்சி வச்சிருக்கா. இந்த பரபிரம்மம் உள்ளே போச்சு இல்லையா, மகா சுவாமிகள் உள்ளே போனார் இல்லையா, அந்த ரூமுக்குள்ளே போயிட்டு அந்த இருட்டு ரூமில் தன்னோட வஸ்திரத்தை கீழே போட்டுட்டு தரையில் உட்கார்ந்துட்டு தன்னோட முதுகை அந்த நெல் மூட்டையில் சாஞ்சுண்டு ஒரு 5 நிமிஷம் உட்காந்து ஒரு தவம் பண்ணினாராம். இருக்கிறது அரை மூட்டை நெல். அந்த அரை மூட்டை நெல் ஒரு இருட்டு ரூமுக்குள்ளே கிடக்கு. அந்த அரை மூட்டை நெல் மட்டுமே அவளோட சொத்து. சாப்பிட்றதுக்கு வேறு எதுவும் கிடையாது. மகா சுவாமிகள் உள்ளே வந்தவர் இந்த அரை மூட்டை நெல்லை தேடி அந்த ரூமுக்குள்ளே போய் சாஞ்சு உட்காந்துட்டார். ஒரு 5 நிமிஷம் தவம் பண்ணினார். இந்த குடும்பத்தில் இருக்கிறவ அத்தனை பேரும் மகா சுவாமிகளுக்கு முன்னால் வந்து நின்று கண்கலங்க அந்த தெய்வத்தை பார்த்துட்டு இருக்கா. ஒரு 5 நிமிஷம் மகா சுவாமிகள் தவம் இருந்து முடித்த பிறகு எழுந்து வெளியே நடந்தார். எல்லாம் சரியாயிடும்டா, கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரபிரம்மம் வெளியில் போயிட்டு அந்த காத்துன்னு இருக்கிற அந்த யாத்திரையோடு கலந்து போயிட்டாராம் மகா சுவாமிகள். நாள் ஓடித்து. 1 வாரம், 2 வாரம், 3 வாரம் மெல்ல ஓட 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 இந்த குடும்பத்தினருக்கு ஒரு மாற்றம் இவா எதிர்பார்க்காமலேயே தெரிய ஆரம்பிச்சது. எப்படின்னா, இவாளுக்கு யார் யாரெல்லாம் பணம் தரணுமோ, யார் யாரெல்லாம் விளைச்சல் பொருட்கள் கொடுக்கணுமோ அவ எல்லாருமே இவா கேட்காம, இவா யாரும் எதிர்பார்க்காம வீடுகளில் கொண்டு வந்து கொட்ட ஆரம்பித்தா.
யார் யாரெல்லாம் இவளை ஏமாற்றி பணம் வாங்கினாலோ அவையெல்லாம் கொண்டு வந்து உரிய முறையில் பணத்தை கொடுக்க ஆரம்பித்தா, நான் உங்கள்கிட்ட வாங்கிட்டு போன பணம் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் தாமதமாகிடுத்து, என்னை மன்னிச்சுடுங்கன்னு பணத்தை கொடுக்க ஆரம்பித்தா, இவாளோட வயலில் விளைச்சல் வந்து ஒரு அபரிமிதமாக விளைய ஆரம்பிச்சது. சரியாக ஒரு 6 மாதத்தில் அந்த குடும்பத்தினர் தாங்கள் இருந்த ஒரு பழைய நிலைமைக்கு மீண்டு வந்து அந்த பழைய உற்சாகத்தையும் அந்த பழைய சந்தோஷமும் அவளுக்கு திரும்ப கிடைச்சுடுத்தோம். எப்படி? அந்த மகா சுவாமிகள் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு ஒரு ஆசீர்வாதத்தை பண்ணிட்டு வெளியே வந்தார். ஒரு 1/2 மூட்டை நெல், அந்த 1/2 மூட்டை நெல் அதில் மகா சுவாமிகள் சாஞ்சதில் அந்த தானிய லட்சுமி அந்த குடும்பத்தில் அந்த அளவுக்கு விருத்தியாகி அந்த அளவுக்கு பெருகி இவா கஷ்டம் எல்லாத்தையும் மறைக்க ஆரம்பிச்சிட்டார். இந்த மகானோட பார்வை மட்டும்தான், இந்த மகானோட தீட்சண்யம் மட்டும்தான். நான் அடிக்கடி சொல்கிறது என்ன ஒரு விஷயம்னா, எல்லாம் மகா சுவாமிகள் இருந்த காலம்னு சொல்கிறேனே தவிர, மகா சுவாமிகள் போன்றவர்கள் எல்லாமே காலம் முழுக்க நாம் வணங்க வேண்டிய தெய்வம். மகா சுவாமிகள் வந்து அந்த காலத்தில் இருந்தார், இப்போ இல்லை அப்படிங்கிறதுக்கு ஏதோ ஒரு சதாசிவம், ஒரு ராமசாமி மாதிரி ஒரு ஆசாமி கிடையாது மகா சுவாமிகள். மகா சுவாமிகள் என்பவர் நடமாடும் தெய்வம், ஒரு பிரத்யட்ச தெய்வம், ஒரு கலியுக தெய்வம். இந்த கலியுகத்தில் நம்மளோட பிணிகள் அனைத்தையும் வேறறுத்து அந்த மகானோட ஆசி ஒவ்வொரு குடும்பத்துக்கும், ஒவ்வொரு இடத்துக்கும், ஒவ்வொரு நகரத்துக்கும், காலாகாலத்துக்கும் பெருகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மகான் தேடி வந்திருக்கார். அந்த மகானை இன்றைய தினம் நாம தேடி போய் தரிசனம் பண்ணினா, அல்லது நாம இருக்கக்கூடிய இடத்துல அந்த மகானை வச்சு நாம வணங்கினோம் அப்படின்னா, அந்த மகான் இன்றைக்கும் நமக்கு அருள்வதற்காக காத்து கொண்டிருக்கிறார். அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். தெய்வம் அப்படிங்கிறது நேத்திக்கு இருந்தது இன்னைக்கு இல்லை அப்படிங்கிறது கிடையாது. தெய்வம் என்றைக்கும் தெய்வம் தான். அந்த தெய்வத்தை நாம் வணங்கினா அந்த தெய்வம் நாம் எதிர்பார்க்கிற எல்லாத்தையும் கொடுக்கும். நாளைய தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.